வணக்க மக்களே. கருப்பு படம் எப்படி இருக்கு? ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா, த்ரிஷா, நட்டி நட்ராஜ், எஸ்ஜே சூர்யா இப்படி பல நட்சத்திரங்கள் இணைந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இதுக்கு ஷாய் அபேசங்கர் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தூட்டு ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தந்தை ஒரு மகளின் உயிரை காப்பாத்துறதுக்காக மருத்துவ உதவிக்காக இங்க வாராரு. அவர் தன்னுடைய மகள்கிட்ட உயிரை காப்பாத்துறதுக்காக வச்சிருந்த நகைகளை கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த நகை இருந்தா மாத்திரம்தான் மகள்கிட்ட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட தந்தை போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு அளிக்கிறாரு. அந்த போலீஸ் நிலையத்துல பல தேடுதல்களுக்கு மத்தியில அந்த நகை கிடைச்சிருந்தாலுமே அதை நேரடியா தந்தை அந்த தந்தை வாங்கி கொள்ள முடியாம போயிடுச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, இதை நீங்க கோர்ட்ல போயிட்டு தான், அதாவது நீதிமன்றத்துல போயிட்டு தான் அந்த நகையை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் தந்தை நீதிமன்றத்துக்கு போறாரு. அங்க நீதிபதியாகவும் வழக்கறிஞராகவும் இருக்கவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியாவா இருக்காங்க. நீதிபதியா நம்ம நட்டி நடராஜும், வழக்கறிஞரா எஸ்ஜே சூர்யாவும் இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நகையை அந்த தந்தை மீட்டாரா, அந்த தந்தை மகளின் உயிரை காப்பாற்றினாரா, அதற்கு யார் உதவி செஞ்சது, இதுல சூர்யாவுக்கு பங்கு என்ன அப்படிங்கிறத ஒரு பக்கா கமர்ஷியலா கொடுக்கறதுக்கு ஆர்ஜே பாலாஜி முயற்சி செஞ்சிருக்கார். படத்துல 25 நிமிஷம் கடந்த பிறகுதான் நம்ம சூர்யா என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த அவர் வர்றதுக்கு 25 நிமிஷமும் அந்த படத்தை மக்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி நேர்த்தியான முறையில அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. சூர்யாவை பத்தி சொல்லணும்னா, சூர்யா வந்த கைக்கே அந்த படத்துல அவர்கிட்ட அதிரடியா இருக்கலாம், மாசா இருக்கலாம், சண்டை காட்சிகளா இருக்கலாம், இப்படி அத்தனையும் அட்டகாசமா இருக்கு. ஆர்ஜே பாலாஜியும் சூர்யாவும் சந்திக்கிற பொழுது அவர்களுக்கு உள்ள ஏற்படுற அந்த ஒரு கனெக்டை மக்கள் பெரிய அளவுல தியேட்டர்ல கொண்டாடினாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாம இதுல எஸ்ஜே சூர்யா, நட்டி நட்ராஜ், த்ரிஷா எப்பவுமே அவருக்கு கொடுத்த ரோல் கேரக்டர்ல அதை தத்ரூபமா நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி நட்டி நட்ராஜ், எஸ்ஜே சூர்யா அவங்களும் அந்த கதைக்கு ஏற்ப நடிச்சிருக்காங்க. நம்ம சூர்யா கூட ரொம்ப அதிக அளவா தன்னுடைய நடிப்பை கொண்டு போகாம கதைக்கு ஏற்புடையது போல யதார்த்தமான ஒரு நடிப்பை சூர்யா கொடுத்திருக்காரு. இந்த படத்துல பிளஸ் அப்படிங்கிறப்ப காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கா கமர்ஷியலாக இருக்குது. வளமையாக ஒரு சாமி படம், அதாவது கடவுள் சம்பந்தப்பட்ட படங்கள் அப்படின்னாவே கடவுள் ஒரு தீய சக்தியை எதிர்த்து போராடி அல்லது பழி வாங்குற ஒரு கதையாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கருப்பு சாமியாக வர நம்ம சூர்யா அதை கொஞ்சம் வித்தியாசமாக முறையில் கையாண்டிருக்காரு. அந்த அளவுக்கு மக்களை ரசிக்க வைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவு மிக நேர்த்தியான முறையில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வர சண்டை காட்சிகள், அது மட்டும் இல்லாமல் மாஸ் சீன், அது மட்டும் இல்லாமல் கதைக்களம் அப்படிங்கிறது எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தது இந்த படத்தில் இசை அவ்வளோ செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா படம் ஒரு பக்கம் போக இசை ஒரு பக்கம் போகுது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அவ்வளவா மக்களுக்கு கனெக்ட் ஆகலை. அது மாத்திரமல்லாது பாடல்களும் மக்களை கவர்ற மாதிரி இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் ஒரு மைனஸாக காணப்பட்டுச்சு. மொத்தமாக பார்த்தா இந்த படம் நம்ம சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக அமைஞ்சிருக்கு. கருப்பு சாமியா வந்த சூர்யா இந்த படத்துல வேட்டை சாமியா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை நீங்க கட்டாயம் தியேட்டர்ல போயிட்டு பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. எந்த விதமான ஒரு 18+ காட்சிகளும் கிடையாது. நீங்க தாராளமா குடும்பத்தோட சென்று பார்க்கலாம். சிறுவர்கள், பெரியவர்கள் இப்படி எல்லாருமே போயிட்டு பார்க்கக்கூடிய படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல இதுவரை காலமும் பார்த்த சூர்யாவை விட இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூர்யாவை பார்ப்பீங்க. மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அதுவரை நம்ம கோடிப்பக்கம் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.